ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு முறையில் எதை பற்றி போகிறோம்னா கவாத்து செஞ்சு விட்டுருக்கக்கூடிய மல்லிகை செடியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் வந்து பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறத பற்றியோ இல்லைனா எந்த ஒரு உரம் வைக்கிறத பற்றியோ நம்ம வந்து பேச போகிறது கிடையாது. அதுக்கு மாற்றாக செடியோட வளர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் பார்க்குற மல்லிகை செடி எல்லாமே 1.25 வருஷம் மல்லிகை செடி. இது வந்து நம்ம சரியாக எப்போ கவாத்து செஞ்சு விட்டுருந்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 8th கவாத்து செஞ்சு விட்டுருந்தோம். அதுமாதிரி நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணது நேற்று, அதாவது ஆகஸ்ட் 24th ஷூட் பண்ணது. ஸோ கவாத்து செஞ்சதுலேருந்து சரியாக 15 நாளுக்கு அடுத்த நாள் இது வந்து ஷூட் பண்ணது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மோரோவர் எல்லா கொப்புமே தழுத்து வெளியே வந்துருச்சு. தழுத்துருக்கக்கூடிய கொப்புகளில் பாதிக்கும் மேற்பட்ட கொப்புகளில் குட்டி குட்டியாக மொட்டுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருந்துருக்கு. பூக்கக்கூடிய பருவத்தில், அதாவது பூக்கக்கூடிய காலநிலை இருக்கும்போது நம்ம வந்து கவாத்து செஞ்சு விட்டுருந்தோம் அப்படின்னா செடியோட வளர்ச்சி வந்து இப்படி தான் இருக்கும். தழுக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் மொட்டுகள் வந்து வச்சிரும். அப்படி ஒருவேளை மொட்டுகள் வைக்காமல் போயிருக்கு அப்படின்னா நம்ம கவாத்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் காலநிலை பொருத்தமாக அமைஞ்சிருந்திருக்காது. அதாவது குளிர்ச்சியான சூழ்நிலை வந்து அமைஞ்சிருந்திருக்கும். அதிகமான வெயில் கிடைக்காம நிழல் இருந்திருக்கும். அப்படி இல்லைனா பனி விழுற மாதிரியோ இல்லைனா அதிகமான மழை பெய்கிற நிலையோ இருந்துச்சுனாலும் மொட்டுகள் எடுக்காது. நமக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால மொட்டுகள் வந்து நல்லாவே எடுத்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மொட்டுகள் வந்து நல்லா தொழில் எடுத்துக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வச்சுருக்கு. இந்த மொட்டு வந்து மைன்யூட், அதாவது சின்ன அரும்பாக ஃபார்ம் ஆன டைம் வந்து சரியாக கவாத்து செஞ்சதுலேருந்து 10வது நாளே சின்ன மொட்டாக தென்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சைஸ்லேருந்து மொட்டுகள் வந்து சரியாக ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளேயே முதல் பூ, அதாவது முதற்கட்ட பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். முதற்கட்ட பூக்கள் எல்லாம் பறிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு மீதம் உள்ள மொட்டுகள் எல்லாமே ஒரு வாரத்துலேருந்து 15 நாளுக்குள்ளேயே பறித்து முடிஞ்சிடும். அந்த நிலையில் தான் அதிகமான பூக்கள் பூக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா 5 மொட்டு, 3 மொட்டு, 9 மொட்டு இந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய இடங்களில் சென்டரில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே முதல் மொட்டாக பூக்கும். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மொட்டுகள் எல்லாமே 2ஆம் கட்ட பூ, 3ஆம் கட்ட பூவாக ஒரு ஃப்ளவரிங் சைக்கிளில் ஒரு மாதத்துக்குள்ளேயே பூத்து மொத்தமாகவே முடிஞ்சிடும். அண்ட் டுமாரோ வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுறத பற்றின வீடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மொட்டுகள் எல்லாம் பூக்க ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து ஷூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து விவசாயமான வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஐகானை கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.